இப்போ நான் சப்போஸ் எக்ஸாம் எழுத போறேன்னா அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகும்? இப்போ நீங்க அதை ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அதோட சிலபஸ் இருக்கணும். தென் எஸ்எஸ்சி என்ன சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் இருக்கணும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இருந்துச்சுனாலே நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி கொஞ்சம் எக்ஸாம் எழுதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோவா எப்படி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அவங்க இப்போ அந்த எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க எப்படி அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்க? இப்போ நீங்க அது கேண்டிடேட் செலக்ட் பண்றது இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுல இன்டர்வியூவே கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எஃப்டிஎஸ் இது எல்லாம் இருக்கு. வேரியஸ் லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஜிஎல்ஸ் எடுத்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. தென் சிஹெச்எஸ்எல்க்கு ஒன்லி டயர் 1 அண்ட் டயர் 2 எக்ஸாம்ஸ் மட்டும்தான். பட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். வேற இன்டர்வியூஸ் எதுவுமே